கடவுளாகிய கண்ணபிரானுக்கும் பின் பிறந்தவள். என்னுடைய நாமதேயம் தெரியுமா? சுபத்திரை சுபத்திரை என்று தெரிவிப்பார்கள். அண்ணவருக்கு தங்கையாக பிறந்து நான் யாரை திருமணம் செய்தேன்? பஞ்ச பாண்டவர்களே நடுப்பிறந்தவர் யார்? அவரை தான் திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்து எங்கள் இருவருடைய சுகபாகத்திலேயே ஒரே ஒரு குழந்தை, ஒப்பற்ற குழந்தை, ஆண் குழந்தை. குழந்தையின் பேர் தெரியுமா? வீர அபிமன்யு, வீர அபிமன்யு என்று தெரிவிப்பார்கள். அக்குழந்தையை பெற்றெடுத்து நாளொரு வேணையும் பொழுதொரு வண்ணமாக தற்போது எங்க இருக்கிறது தெரியுமா? யானைக்குந்தி பட்டணத்திலே விதுரருடைய தயவிலே வளர்ந்துட்டு வருகிறோம். அதிகாலையிலே குழந்தை எழுப்பினேன். உடலை சுத்தம் செய்து புதிய ஆடைகளை உடுத்தி புத்தகங்களை கருத்தில் கொடுத்து பாடசாலை சென்று வாடா மகனியா என்று அதிகாலையில் எழுப்பினேன். அதிகாலையிலே சென்ற குழந்தை அந்தி பொழுதாகிவிட்டது. ஆனால் இன்னும் குழந்தை கிரகம் வந்து சேரவில்லை. ஆமா, உன் பிள்ளை போனா வந்துட்டானா? என் பையன் போனா போய் எப்படி தேங்காய் வர முடியும்? மரமும் பக்கத்துல பக்கத்துல இருக்குமா? மாங்காய் மரத்துல ஏறினா தேங்காய் வந்தா
வச்சு காய வச்சுக்கலாம் சிக்காலத்துக்கு. அப்படியா? பரவாயில்ல, நல்ல பையன் தான் பெற்றது. உள்ள மாங்காய் இருக்கு. என்ன மாங்கா? மரத்துல ஏறானாங்க. அப்படி அதிகாலையிலே சென்ற குழந்தை இன்னும் காணவில்லை. யாராயிலும் என் பிள்ளையை பார்த்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா. நீங்க கேட்டு பாருங்களேன். அப்படியா? கேட்டதான் கூத்து போல சந்தர்ப்பாங்க. அம்மா கண்டீர்களா கண்டீர்களா அப்படி அதிகாலையிலே தந்த குழந்தை இன்னும் காணவில்லையே. அம்மா அது எத்தனை வீடு தேடியும் குழந்தை இருக்கும் இடம் தெரியவில்லை. ஆனால் நாம் இப்படி தேடுகின்ற வேலையிலே பின்பால் ஓர் ஓசை. குரலை கேட்டால் எனது பிள்ளையின் குரல் போல் கேட்கிறது. மகன் பெற்றதா? எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். குளிர் விட்டு கூட இப்போ ஆனா அந்த குழந்தையானவன் வருவானே, ஆனால் என் அனுமதி இல்லாமல் அவனோடு வார்த்தை ஆடக்கூடாது. குழந்தை வரானான்னு பாரு. அம்மா இருக்கிறாங்களா? அம்மா இருக்கிறாங்களா? கிரகத்துல இல்லையா? ஏன்டா பேசாம இருக்கிற? அம்மா உங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் என்ன கேட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப பேசுற பையனாடா பேசுறேன். சரிங்க. அப்போ உனக்கு தான் ஏன்னா அம்மா ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. என்னையும் காட்டி கொடுக்காத, பக்கமா லேட் பண்ணாங்க போய் ஒரு முறை மட்டும் சொல்லிடுறேன். ஐயோ வணங்க. நான் பாத்துறேன். அம்மா அம்மா
நானும் அடிக்கூடாது எவ்வளவு பாத்துட்டேன் எடுக்கூடாது கம்பிக்கிறேன் எத்தனை நாத்து கையில் எடுக்கூடாது முறையில் படுத்துங்க எங்க போடுற எங்க போடுற எங்க என் தாய் இலை மீது நம்ம ஏறோம் நீ வந்து மேல ஏறின உனக்கு நீ உங்க அம்மாவோட போயிட்டு அம்மா இருந்தா அம்மா மேல ஏறு இல்லைன்னா உக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க மேல போய் ஏறு நல்ல பையன் அம்மா அம்மா சொல்லக்கூடிய உலக கண்ணாக நீடு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் அது போதுமா ஆனா யார் மாதிரி வேணும் தந்தை மத்திய பாண்டவர் உன்னுடைய தந்தைமார்கள் எப்படி வீர தீரமாக வாழ்ந்தார்களோ அதுபோல் என்றென்றும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆமா, உன்னை அதிகாலையிலே அனுப்பி உடலை சுத்தம் செய்து புதிய ஆடைகளை உடுத்தி புத்தகங்கள் கருத்திலே கொடுத்து பாடசாலை அனுப்பினேன். உண்மை அனுதினமும் பாடசாலை சென்று நேரத்தோடு வரக்கூடியவள் நம்ம மூட்டை கட்டிட்டு போயிடலாம். அப்படி வாங்கி பேசிடலாம். உள்ள வாங்கி பேசலாம், வெளியே வாங்கி பேசலாம், மேலே வாங்கி பேசலாம். 2 மணி நேரம் நம்ம டைம் கொடுக்க போதும். ஆனா இன்று இவ்வளவு காலதாமதமா வரையும் எங்க போயிட்டு வர? அம்மா 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 எங்க போய் வர? எங்க போய் வர? அம்மா கல்வி சாலைக்கு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்தீர்கள். ஆமா, ஆனா கல்வி சாலைக்கு இந்த தினத்தில் போகவில்லம்மா. எங்க போல? பள்ளிக்கூடம் போலையா? போகணுமா? ஐமா எங்க போனா? திறனுக்கு வந்ததா? யார் திறனுக்கு வந்தது? அப்படி சொல்லி திறனுக்கு வந்ததுன்ற கல்வி சாலைக்கு செல்லவில்லை அம்மா. அதுல வீரனுக்கு அழகு வேட்டையாடுவது. வீரம் இல்ல வீரனாதான் இருக்கணும். தெரியுதா? வீரசாலி போனதுமா திறமசாலி போனது. அப்படி காணகம் சென்று வேட்டையாடினீரா? மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுகின்ற சமயத்திலே என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினத்திலே அந்த மனக்காத்து அடிச்சதுமா. ஆமா, புயல் காத்து அடிச்சது. எத்தனை காத்து வரலையா? இல்லம்மா, புயல் காத்துதான். புயல் காத்து அடித்தது. அடுத்த காத்திலே தோழரெல்லாம் எங்கனமோ சென்று விட்டார்கள். உடன்பற்றி வந்த தோழர்கள் மறந்துட்டாங்களா? தேடி பார்த்தேன். முள் இல்லாத மரம் ஈச மரம். அதுல போய் அது ரொம்ப தாங்கி இருக்கும். கருந்தூள் செந்தூள் பறக்கின்றது. உகந்தமான காற்று அடிக்கின்றது. அடுத்த காற்றிலே மடித்த சுருளாலை அந்த இடத்துல இருக்குமா ஒண்ணு. என்னடா சொல்றீங்க? ஆமாமா, நான் அப்பவே சொன்னேமா. அதே கைப்பந்து போடுகிறாங்க, காதல கைப்பை சுத்தி போடுகிறாங்க. எடுக்காதப்பா வாரி அடிக்கிறேன். அது என்னடா? பெருத்த புயல் காற்று அடித்தது, மழை
மலைகள் சரிந்தன மரங்கள் சாய்ந்தன ஓலை மட்டும் எப்படி அங்க இருந்திருக்கும் அப்பனா அதுல ஏதோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்பா அசையாமல் இருந்தது வேல்முத்திரை பார்த்தால் சுந்தரி என்ற கையொப்பம் இருக்கின்றது. ஓஹோ ஆகையால் இது அம்மான் மகள் சுந்தரியானவர் கைப்பட லிகிதம் போல் தெரிகிறது. அதனால் பத்திரமாக நீங்க தான் பாதுகாக்கணும். அது நான் தான் ஏன்னா இந்த ஓலை நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கிறேன். நீ சென்று மறைந்த தோழரை தேடி மறுபடியும் அழைச்சிட்டு வந்து ஆமா அவங்க அப்பா அம்மாவோட ஒப்படைச்சிட்டு வந்திருப்பா. சரிம்மா போயிட்டோம். அம்மா ஓலை பத்திரம், அம்மா ஓலை பத்திரம். அம்மா அந்த சுடுவாலையில் உயிரிழங்க இருக்குமா? இருக்கட்டும்பா நான் பத்திரமா வச்சுக்கிறேன். தெரியுமா வாழை பிரிக்காமல் பாதுகாப்பது உன் கடமை. நான் பாத்துக்கிறேன். அப்படி பிரித்தால் பின்னல் சதைக்கு நான் 32 டசன் உதை உனக்குதான். அது பிச்சாதனா 32 டசன் உதை அவனுக்கு அது பிச்சா வாழை பிரிச்சா. சரிப்பா வாழை பத்திரம், அம்மா வாழை பத்திரம், வாழை பத்திரம், வாழை பத்திரம். குழந்தையானவனு இந்த ஓலையை கொடுத்து தாயே பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு போறானே. அந்த ஓலைய ஒட்டியில வச்சு பூட்டி அப்படியே தாலி வந்து அங்க குடுத்து நான் உண்டியில போட்டு வரேன். ஓ அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன். பத்திரமா பாத்துக்கோ. சரி அப்படி என்னதான் இருக்கு இந்த ஓலையில? அதெல்லாம் இருக்கு, அது நமக்கு தேவைமா?